யாதோ ஃபோன் இல்ல நீங்களடா. ஃபோன் இருக்கா? என் பர்ஸ் எங்க வச்ச? அம்மா தாயே நீ பாரு. ஏன்னா நான் சொல்லிட்டு தான் வரேன் அப்பத்துல இருந்து. ஏய் சத்தியமா அடுத்த வாட்டி நான் மறந்துட்டாலும் நீங்களாவது ஞாபகப்படுத்துங்களா. அதாவது ஓட்டுறது நீ ஒழுங்கா டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வரணும். கடைசியா நீ தான் பொருள் வச்ச சரியா? ஹலோ மக்களே, வெல்கம் டு ஸ்மைலிங் ஃபெதர்ஸ். ஸோ லாஸ்ட் டைம் வந்து கொல்லி ஹில்ஸ் போனதை வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ அடுத்து கொஞ்சம் குறுகிய காலத்திலே வந்து ஒரு நெக்ஸ்ட் ட்ரிப் போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி. ஸோ ஈவினிங் ஒரு 4 o'clock கிளம்பியிருப்போம் சென்னையிலேருந்து. கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் சரியான மழை பெஞ்சிச்சு. அந்த மழைக்கு அப்புறம் ஒரு பியூட்டிஃபுல்லான சன்செட்டை நாங்கள் விட்னஸ் பண்ணோம். அந்த அழகை நீங்களே பாருங்கள். டேய் சம்சு, காருக்கு பர்த்டே, சத்தியமாக எங்கேயாவது போகணும், எங்கேயாவது கூப்பிட்டு போ. சரி சொல்லு, எங்கே போகலான்னு சொல்லு, நான் ரெடி கூப்பிட்டு போகிறதுக்கு. எனக்கு வந்து எங்கேயாவது லாங்கில் போயிட்டு ஒரு நல்ல காஃபி குடிக்கணும். ஒரு பக்காவான ஸ்பாட் வச்சுருக்கேன். இந்த மான்சூனுக்கு அந்த ஸ்பாட் அட்டகாசமாக இருக்கும். அங்கே நான் கூப்பிட்டு போகிறேன். வா போகலாம். ஸோ சென்னையிலேருந்து நைட் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி வந்ததுக்கப்புறம் சிக்மங்களூரோட ஊருக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். ஸோ வர வழியே பத்ரா வைல்ட் லைஃப் சாங்சுரி பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஹைவே இருந்துச்சு. ஸோ அந்த ஹைவே வழியாக தான் நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்தோம். ஸோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு, கண்டிப்பாக எங்கள் அனிமல்ஸை ஸ்பாட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தூரத்துலேருந்து பார்க்கறதுக்கு நாய் மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். பட் ஆனால் வந்து கொஞ்சம் அதை கூர்மையாக கவனிக்கும் போது தான் தெரிஞ்சுது அது ஜாக்கல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பத்ரா வைல்ட் லைஃப் சாங்சுரியில் ஜாக்கல்ஸும் வந்து இருக்குது. ஸோ அதனால் இந்த இடங்கள் அது நைட் டைமில் உள்ள வரதை பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பத்ரா வைல்ட் லைஃப் சாங்சுரியில் ஜங்கிள் கேட்ஸும் இருக்குது. ஆக்சுவலாக நார்மல் போன மாதிரியே வந்து இருக்கும். அந்த மாதிரி தான் நாங்கள் ஒரு கேட்டை ஸ்பாட் பண்ணோம். பட் எங்களுக்கு அந்த டைமில் தெரியல அது நார்மல் கேட்டுன்னு சொல்லி நாங்கள் அதை விட்டுட்டோம். பட் ஆனால் அது வந்து ஜங்கிள் கேட். அது மயில் கத்துது. செம்மையா இருக்கு ப்ரோ. என்ன போட்டுன்னு பார்க்கணும்ல. கூகுள் கிட்ட டிரான்ஸ்லேட்டர் ஏதாவது இருக்காடா? இருக்கு. என்ன எல்லாருமே கன்னட மொழியிலே போட்டா வெளியிலேருந்து வரவங்களாம் என்னடா பண்ணுவாங்க? கொஞ்சம் கூட இங்கிலீஷே இல்லைடா எந்த போர்ட்லேயுமே. ரொம்ப அவசரம். இது டைம் என்னடா ஆகுது சேர்த்து? 4:45 ஆகுதா? இந்த ஊரில் யாருமே இல்லைடா, நம்ம மட்டும் தான் இப்போ மலை ஏறிட்டு இருக்கோம் போல இருக்கு. சரியான எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் விண்டோவில் ஓப்பன் பண்ணிட்டோம், காற்று சில்லுன்னு உள்ளே வந்துட்டு இருக்கு. ஊரே அமைதியாக தூங்கிட்டு இருக்காங்க எல்லாரும். ஸோ நாம தான் ஃபஸ்ட்டு. அதுக்கு நீ இவ்வளோ ஃபஸ்ட்டா? ஃபஸ்ட்டு எடுத்து வந்துருக்கலாமோ? போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். மயில் கத்துது, மயில் கத்துது.
இங்கே எதனா ஃபாக்ஸ் எதனா வந்தால் பாரு. இன்னும் இருக்குது, இன்னும் 8 கிலோமீட்டர்ஸ். அலோவ் பண்ண மாட்டாங்க நினைக்கிறேன். அதான் வெளியவே இருக்க வேண்டியதான் நினைக்கிறேன். நான் ஒன்றுமே தெரியல. ஃபால்ஸ் போகிறதுக்கு இன்னும் 4 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. ஐயோ சரியான வியூ. சரியான வியூவா? வியூவே லவ் வியூன்ற ஆனால் இருட்டுக்குள்ள தெரியும். ஏய் என் கண்ணுக்கு தெரியுது, அங்கே மேலே இருந்து ஊற்றுது பேர் ஃபால்ஸ். காதில் ஊற்றுறது தான் சொல்கிறேன். இப்போ நீ அதுக்கு போ. ஏய் ஆபத்துடா, வேணாண்டா. பாம்பு ஆபத்தான பகுதிக்கு செல்லாதீர்கள். வீடியோ ஓடும் போது தான் இதெல்லாம் சொல்லுவியாடா. கடை பிரச்சனையாக இருக்கும் போலயே. ஒரு பக்கம் பள்ளம் இருக்குது, எந்த பக்கம் ரோடு இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. நீ வேறு ஆஃப் பண்ணி போட்டு ஓட்டு, இதெல்லாம் வரட்டும். டேய் உங்களை யாரா இவ்வளோ காலத்தில் ஃபால்ஸுக்கு வர சொன்னா? அதை தெளிவாக தான் சொன்னேன். என்னடா தெளிவாக சொன்னீங்க? இங்கே பாரு, 4 மணிக்கு போய் டென்ட் போட்டு நம்ம ஸ்டே பண்ணிடலாம்னு சொன்னேன். போட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி ஃபால்ஸ் கிட்ட சொல்ல, நான் முன்னாடியே தான் சொன்னேன். நான் மக்களே நாங்களும் மேலே ஏறி போயிட்டு தான் இருக்கோம். பாருங்களேன், ரோடு ரொம்ப சின்னதாக இருக்கு. இப்போ எதில் ஏதாவது வண்டி வந்து என்னடா பண்ணுறது? டைகர் ரிசர்வ் ஷிப்மெண்ட். பத்ரா வைல்ட் லைஃப் சாங்சுரி ரேஞ்சுன்னு போட்டிருக்கு. ஒன்றுமே தெரிலடா, செம்ம ஃபாகு. ஃபாக் லைட் மாற்றணும்டா, இது சுத்தமாக ஒன்றுமே தெரிலடா. வேறு வெளியே எதுவுமே ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குதுடா. பெருசு வெளியே ஃபாக் இருக்கனால எதுவுமே ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. நான் தான் மாட்டல, ஃபோட்டோவை எடுத்துப்போம். எல்லாம் மலையில் உள்ளே ஒதுங்கி இருக்குங்க. கண்டிப்பாக. பாய். திடீர்னு இப்படிதான் வருதான். என்னதுடா? 6 மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆகிடும்னு யாரோ சொன்னாங்களா? 6 மணிக்கு தான் போட்டு விடியவே விடியாது. விடியறதுக்கு 7 மணி ஆகும் போது. எம்மா சரியான பள்ளம். ரெசார்ட்ரா இவன். ஸோ கைஸ், இப்போ மணி வந்து 5:30 ஆகுது. ஸோ இப்போ எங்கே வந்திருக்கோன்னா வந்து ஹெபி ஃபால்ஸ் வந்திருக்கோம். 5:30 எப்படி இருக்குன்னு பாருங்களேன் சுற்றி. கைஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு? செம்ம இருட்டு. மணி வந்து 5:30 மேலே ஆகிடுப்பலாம். பாருங்க, செம்ம எக்ஸ்பீரியன்ஸில் ஏதோ கனவு உலகத்துக்குள்ளே வந்த மாதிரி இருக்குடா. செம்மையாக இருக்குல்ல? கொஞ்சம் மேலே போகிறேன். உனக்கு ஒன்றுமே தெரிலடா. மேலே ஏதோ கனவு உலகத்துக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. இந்த பக்கம் வாடா. எங்கே? அந்த லைட்டுக்கு பின்னாடி வாங்க, கொஞ்சோண்டு தெரியுது மேலே. இப்படி வண்டி கீரில் தானே இருக்குது, பின்னாடி மூவ் ஆகிட போகுது. சரோஸ் இங்கே பேர், இந்த மரம் பேர் இங்கே பேர் ரெட். ஃபஸ்ட்டு ஒன்றுமே தெரிலடா கேமராவில். கேமரா தெரியலையா எதுவும்? மேபி வெளிச்சம் வரும்போது காட்டுறோம். சுத்தமாக தெரில. ஐயோ இன்னும் எதுவுமே ஓப்பன் பண்ணல. 6 மணிக்கு ஓப்பன் ஆகிடும்னு சொல்லி சொன்னாங்க. 5:30க்கெலாம் வந்து இங்கே உட்காந்துட்ருக்கோம். மேலே ஏறி வந்ததெல்லாம் பார்த்துருப்பீங்க. அள்ளு விட்டுருச்சு. ஆனால் சத்தியமாக கைஸ், திஸ் இஸ் ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ். விடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் இந்த அழகா. பா சொல்ல வார்த்தைகளே இல்லை. பாருங்கள்
அந்த சவுண்டு இந்த பக்கம் ஒரு ஃபால்ஸு வடிஞ்சு போகிற சவுண்டு, தண்ணி சவுண்டு ஒரு பக்கம், அந்த பறவைகள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக கத்திக்கிட்டே இருக்கு, அது ஒரு பக்கம் சவுண்டு. வேற லெவல் ஃபீலு. இதில் இந்த காரோட அழகு சொல்ல வார்த்தையே இல்லை. வாவ், இந்த மொமெண்ட் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க காய்ஸ். சொல்ல வார்த்தைகளே இல்லை. ஓ, இவ்வளோ காலங்காலத்தில் வந்ததுக்கு ஒரு பலன் பாருங்க. இந்த பிளேஸ்க்கு ஏர்லி மார்னிங் வரதுக்கான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீப் சஃபாரியை ஆக்சஸ் பண்ணுறது தான். அது என்ன ஜீப் சஃபாரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே 2 டைப் ஆஃப் ஜீப்ஸ் இருக்குது. ஒரு ஜீப் வந்து க்ளோஸ்டாக இருக்கும், மேலே இருக்கிற டாப்பு. சில ஜீப்ஸ் வந்து ஓப்பனாக இருக்கும். ஸோ நீங்கள் உள்ளே வந்த உடனே பார்க்கக்கூடிய ஸ்பாட்டில் நிறைய ஜீப் நிற்கிறது எல்லாமே ஓப்பன் ஜீப்ஸ் தான். ஸோ நீங்கள் க்ளோஸ்டு ஜீப்ஸ் போகணும் அப்படின்னா லெஃப்ட் எடுத்து கொஞ்சம் தூரம் மேலே வந்தாலே இந்த கெம்மங்குண்டி ஹில் ரெசார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளேஸில் க்ளோஸ்டு ஜீப்ஸை வந்து இங்கே நம்ம ஹையர் பண்ணிக்கலாம். பட் வெறும் ஃபியூ ஜீப்ஸ் தான் அவைலபிளாக இருக்கிறதுனால நீங்கள் ஏர்லி மார்னிங் வந்தால் மட்டும்தான் இது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஹெபே ஃபால்ஸுக்காக ஜீப் புக் பண்ண வந்திருக்கோம். என்னாச்சுரா, என்ன சொல்கிறாங்க? 200 என்ன சொல்கிறாங்க? கம்மி பண்ண மாட்டாங்களா? 200 சொல்கிறாங்களா? ரேட் கம்மி பண்ண மாட்டாங்க. ஆனால் கொஞ்சம் குவாலிட்டியாக தான் இருக்குது. ஒன்று வாங்கிட்டோம்னா எல்லா இடத்துக்கும் அதே யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோவில் எங்கே வருது? இது பல்ச்சுன்னு தெரியுது காய்ஸ். ஒரு ஆளுக்கு வந்து ஜீப்புக்கு 590 சொல்கிறாங்க. ஆனால் கீழே வந்து 500 தான் ஆக்சுவலாக ரேட் போட்டுருந்துச்சுல, கீழே வந்து 500 போட்டு இது பண்ணியிருப்பாங்க, ஏற்றுட்டாங்க 590. ஸோ 590 ஜீப்புக்கு. அண்ட் ரெயின் கோட் 200. ரெயின் கோட் வாங்கலை, இங்கே மோஸ்ட்லி தேவைப்படாது அப்படின்ற மாதிரி சொன்னதுனால வாங்கலை. நாங்கள் ரொம்ப இயர்லியராக வந்ததுனால கீழே எந்த ஷாப்ஸும் இல்லை. ஸோ மேலே வந்ததுக்கப்புறம் இங்கே ஃபிக்ஸடாக ஒரே ரேட்டுன்னு சொல்லி அதிகமாக விற்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம அடுத்தடுத்த பிளேசஸ்க்கு வந்து நம்ம கீழே போகும்போது அங்கே கம்மி ரேட்டுக்கு வாங்கிக்கலாம்னு சொல்லி ஒரு பிளானு. ஸோ அங்கே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஹெபே ஃபால்ஸ் இதுதான் இந்த ரெயின் கோட்டு. ஸோ இதில் 170 தான் போட்டிருக்காங்க, 200 விற்கிறானுங்க. பரவாயில்ல விடுங்க, ஆபத்துக்கு உதவுது. Okay, sure. We are going to start the trip. ஹெபே ஃபால்ஸ்க்கு போகிறோம். சார் ரொம்ப நேரமாக மலை ஏறி வந்தேன், அதுக்குள்ளே இறங்கிட்டாரு இவரு. 590 ஆக்கிட்டாங்க. 500 தான் இருந்துச்சு. 590 ஹெபே ஃபால்ஸ்க்கு. அதுலயும் ஃபர்ஸ்ட்
ஏர்லி மார்னிங்கே இந்த ஹெபி ஃபால்ஸ் வந்துருங்க. தரமான ஆஃப் ரோடிங்கில் ஒரு மாதிரி கனவு உலகத்துக்கு கூட்டு போகிற மாதிரி இருக்கு. உண்மையாகவே கனவு உலகம் மாதிரி தான் இருக்குது பார்க்கறதுக்கு. எனக்கு தெரிஞ்ச சொர்க்கத்துக்கு தான் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். வேற லெவல். மலை மேலே பண்ணிக்கிறாங்கண்ணா. இங்க பாருங்க. வேற லெவலு. காய்ஸ் ஃபாக் வேணுமா? ஃபாக் இருக்கு. மழை பெஞ்சிட்டே இருக்கணுமா? அதுவும் இருக்கு. பச்சை பசேல் இருக்கணுமா? அதுவும் இருக்கு. வாட்டர் ஃப்ளோ வேணுமா? அதுவும் இருக்கு காய்ஸ். குளிக்கிறதுக்கு முடியாதாமா? நீங்க ஃபால்ஸ் முன்னாடி நில்லுங்க சார் போய் ஃபர்ஸ்ட். அதே குளிச்ச மாதிரின்றது. அப்புறம் தெரியும் உங்களுக்கு. இல்லை ஃப்ளோ அதிகமாக இருக்கும், தண்ணி அதிகமாக இருக்கும். இல்லை திங்ஸ் அங்கே வச்சுட்டு போகலாமா? அதான் கேட்குறேன். ஃப்ளோ அதிகமாக இருக்குன்னா நம்ம குளிக்க வேணாம்ல. இல்லை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு போய் ப்ராப்ளம் இல்லை. பூரா லெஃப்ட் போங்க. அப்போ ரோட்டு உள்ள அட்டைப்பூச்சியில இருக்கு. அப்படியா? சேம் வெஹிக்கிள். இதே வெஹிக்கிள் தான் நான் இங்கே இருப்பேன். உள்ள ஆல்ரெடி ஆளுங்க போயிருக்கிறாங்க. இந்த வண்டி வெஹிக்கிள்ஸ் ஆள். சரி ஓகே. நீங்க வரத்துக்குள்ள இன்னொரு வெஹிக்கிள் வந்துடும். பயப்பட ஒன்றும் பிரச்சனை இல்லை. பூரா லெஃப்ட் எடுத்ததுக்கு 3 பிரிட்ஜ் கிடைக்கும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ரோட்ல ரொம்ப ஸ்லிப்பரியா இருக்கும். கேர்ஃபுல்லா உஷாரா போய் உஷாரா வாங்க சார். ஓகே சார். அட்டைப்பூச்சியில இருக்கும் பார்த்துக்கோங்க. அப்படியா? ஓகே ஓகே. பேண்ட் கொஞ்சம் ஏத்திக்கணும். பேண்ட் ஏற்றிக்கணும். பேண்ட் கொஞ்சம் மேலே ஏற்றிக்கணும் போகிறது முன்னாடி. ஓகே சார். அப்போ உங்களுக்கு தெரியும். எம்மா இதுவரையோ ஐயோ அட்டைப்பூச்சி ஒட்டு இருக்கிறதே தெரியாது போல இருக்கியா? ஐயோ ஏய் பக்கடா. உத்தியாலெல்லாம் ரொம்ப பயந்துடா ரொம்ப. ஏய் அது என்னடா அட்டைப்பூச்சியா? டேய் ஸ்டார்டிங்கே பயமுறுத்துறீங்களா? டேய் எனக்கு பிடிக்காத ஒரு அட்டைப்பூச்சி. உனக்கா? எனக்கு மட்டும் பார்த்தாலே 60 ரூபாய். ஆண்டவா இஷாத்துக்கு ஒன்னாவது ஏறி இன்னும் காலைல. டேய் ஸ்லிப்பரியா இருக்கு. இல்ல இது மாதிரி என்ன பிரச்சனை கிடையாது ஐசத்து. இந்த செடி ஒராசும் பாத்தியா காலோட, அதான் டேஞ்சர். எப்போ ஏறானே சொல்ல முடியாது. மரத்துல இருந்து திடீர்னு விழுந்துருமா? ஐயோ தலையில போடுங்க எல்லாத்தையும். மாலை விழுந்துச்சுன்னா அப்புறம் என்னடா பண்றது? அண்ட் எபே ஃபால்ஸ் போகிற ரூட்டில் இன்னொரு பெரிய சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டுலேயே எங்கேயும் பூக்காத நீலக்குறிஞ்சி பூ பூக்கக்கூடிய வெஸ்டர்ன் காட்ஸோட பகுதியில் இது அமைஞ்சிருக்கிறதுனால இப்போ அந்த சீசன் கிடையாது. பட் ஆனால் நீங்கள் அந்த சீசன் இருக்கும்போது இந்த பிளேஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா இது ஒரு மாதிரி டபுள் சொர்க்கமாக இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கோங்க. யாராவது விடுறீங்களான்னு பார்க்குறேன். அண்ட் இந்த நீலக்குறிஞ்சி பூ 12 இயர்ஸ் ஒன்ஸ் தான் பூக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடியவங்க கிட்ட கேட்டால் ஒரு 2 to 3 இயர்ஸில் வந்து பூக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் அது கன்ஃபார்மாக கிடையாது. எப்போ உங்களுக்கு நியூஸஸில் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் போடுற மூலமாக உங்களுக்கு தெரிய வருதோ அப்போ நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உண்மையாகவே தரமாக இருக்கும் இந்த பிளேஸு. ஏய் ஃபால்ஸ் பாரு எவ்வளோ தண்ணி. கார் மேலே வச்சு கார் மேலையா? ஸோ காய்ஸ் ஹெபே ஃபால்ஸ் போகிற வழியில் ஒரு சரியான நீரோட மழை பெஞ்சிருக்கனால தண்ணி செம்மையாக ஓடிட்டு இருக்குங்க. ஸோ அதை பார்க்கவே செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ரெண்டாவது பிரிட்ஜ் இது. செம வேகமாக போயிட்டுருக்கு தண்ணி. அந்த இலையை பார்த்தா உங்களுக்கு, அந்த செடியை பாருங்களேன், அதை பார்த்தா உங்களுக்கே தெரியும் வேற லெவலில் இருக்கு.
ஸோ ஒத்தடி பார்த்த மாதிரி போகுது இந்த ரிவருக்கு நியர்பை. பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகுது இதுன்ட்டு. திரும்ப ஸ்டெப்ஸ் இறங்குதுங்க. ஐ திங்க் தண்ணியோட ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது. ஃபால்ஸ் கிட்ட நெருங்கிட்டோன்னு நினைக்கிறேன். காய்ஸ், ஒரு 10 minutes வாக் அப்புறம் இந்த ஹெபே ஃபால்ஸ் நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். கொஞ்சம் உள்ளே போய் ஒரு வாக் தாங்க நடந்துட்டு வந்தோம். ஃபுல்லாக நடந்துச்சு. அந்த அட்டகாசமான வியூவை பாருங்கள் நீங்களே. காய்ஸ், மான்சூனோட ஆக்ரோஷத்தை பாருங்க. வாவ், ஹெபே ஃபால்ஸ் இன் மான்சூன். நல்லா இருக்குது. ட்ரை பண்ண Hey, come on. Excuse me, 1 year ago. But the baby, you need number? It's okay. ஏய், ஃபர்ஸ்ட் எல்லா பொருளும் இருக்கா பாருங்கடா. டேய், கிம்பிள் இருக்குடா. ஏய், யாதோ ஃபோன் இல்ல நீங்களடா. ஃபோன் இருக்கா? ஏய், என் பர்ஸ் எங்க வச்சா? அம்மா தாயே, நீ பாரு. ஏன்னா நான் சொல்லிட்டு தான் வரேன் அப்பத்துல இருந்து. எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு வாங்கடான்ட்டு. இருக்கா? அவங்க பர்ஸ் இருக்கா? ஏய், சத்தியமா அடுத்த வாட்டி நான் மறந்துட்டாலும் நீங்களாவது ஞாபகப்படுத்துங்களா. அதாவது ஓட்டுறது நீ ஒழுங்கா டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வரணும். கடைசியா நீ தான் பொருள் வச்ச, சரியா? ஜாலி ட்ரிப் வந்து மக்களே செம்ம ஹாப்பியா போயிட்டு இருந்தோம். போற வழியிலே வேணாத்தமா பண்ணா காரை லாக் பண்ணவே இல்லைன்னு சொல்லி பீதி கிளப்பி விட்டான். இங்க வா, வீடியோக்குள்ள வா. எங்க ஓடுற? சரி, கடைசியா யார் வந்து உள்ள இருந்து கிம்பிள் எடுக்கிறேன்னு போடான். டவர் ஃபுல்லா லாக்கு. ப்ளூ லிங்க்ல ஃபோன்லயே லாக் பண்ணலான்னு பார்த்தா சுத்தமா சிக்னலும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் டிராவல். ஆனா கார்ல இருந்து எதுவுமே மிஸ் ஆகல. கார் மேல வச்சிருந்த கொடை கூட மிஸ் ஆகல. ஆனா சத்தியமா யாரும் எடுக்கல. சரி, ஓகே, நம்ம வந்து இப்போ வீட்டுல எல்லாம் வந்து ஹானஸ்டா தான் இருக்காங்க. அடுத்த பிளேஸ் போலாம்.